வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனு ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். இது மீன ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய 10ஆம் இடத்திற்கு அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றார். குடும்பஸ்தானாதிபதியும் அடுத்து உங்களுடைய பாக்யாதிபதியும் கூட அந்த செவ்வாய். அவர் 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வரும்போது நிறைய ஒரு மன ரீதியான சேஞ்சஸும் தொழில் ரீதியான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதியையும் அந்த செவ்வாய் பார்வையிடுகிறார். இந்த செவ்வாய் பயிற்சியை பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு தான் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானையும் செவ்வாய் பார்க்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குருவையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால அந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இந்த 7.5 சனி அப்படின்றது ஒரு 45 நாட்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான ஒரு வருமானங்கள் முதலீடாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். இதனால் வரைக்கும் தொழிலில் வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனுக்கு மட்டுமே போயிட்டு இருக்கும். அந்த கடனை நிவர்த்தி செஞ்சு இந்த திருப்பதியில் அந்த எப்படி பெருமாள் அந்த குபேரனுக்கு வட்டி செலுத்தியே அவருடைய உண்டியல் பணம் எல்லாம் போகுதோ அதே மாதிரி தான் இந்த மீனராசி என்பவர்கள் தான் வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்தியே இவர்களுடைய வருமானம் எல்லாம் போகும். அந்த அளவு இருக்கு. இந்த மீனராசி என்பவர்கள் ஒரு எல்லை இல்லாத கடனை வச்சிருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில. அந்த கடனை அடைக்கணும் இவங்க முயற்சி செய்யும் போது அந்த கடனுடைய தீவிரம் நெருக்கடின்றது அதிகரிக்கும். அந்த கடனை பத்தி என்னைக்கு நினைக்காம இருக்கிறாங்களோ அது பெரிய அளவுக்கு தொந்தரவை கொடுக்காது. இந்த அளவுக்கு இந்த கடனால பாதிக்கப்பட்ட இந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் தொழிலிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை நல்ல ஒரு முதலீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை தான் அந்த குருமங்கள யோகம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வேலை ரீதியான நிறைய ஒரு உயர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில ஒரு உயர்ந்த அந்தஸ்தை இதனால் வரைக்கும் ஒரு அசிஸ்டண்டாக வேலை பார்த்த நபர்கள் எல்லாருமே இப்போ மேனேஜர் லெவலில் போஸ்டிங் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதிலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த ஒரு 6 மாதத்தில் விஆர்எஸ் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா வேலையினுடைய நெருக்கடி, ஜென்ம சனியினுடைய போராத நேரம் இதெல்லாம் சேர்ந்து இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் நிம்மதியாக வீட்டில் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்லாம் நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. இப்போது இந்த செவ்வாயினுடைய பயிற்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அலுவலகத்தில் அவங்க விடுற மாதிரி இல்லை. அதனால உங்களுக்கு மேலும் ஒரு பொறுப்பை கொடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதனால் அரசாங்கம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆய்வாளர் அளவுக்கு உங்களுடைய போஸ்டிங்ன்றது கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகள் இருக்கு. யாரெல்லாம் உங்களுடைய துறை சார்ந்து ஒரு உயர்கல்வியை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த படிப்புல ஒரு நல்ல வளர்ச்சியும் அதற்குண்டான ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டில் மாணவர்களாக இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட் வீசா எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை ரீதியான ஒரு வாய்ப்புகளும் வேலை ரீதியான மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். முதல்ல இந்த மீனராசி என்பவர்களுக்கு அந்த குடும்பஸ்தானாதிபதி அந்த செவ்வாய். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள், சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் சொத்தை விற்க முடியல அப்படின்னு நினைச்சிங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப எளிதாக வைக்கலாம். யாராவது உங்களுக்குன்னு வந்து மாட்டுவாங்க. அந்த அளவுக்கு அந்த சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மீன ராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். யார் முன்னாடி நீங்க அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி ஒரு
நிறைய இடத்துல நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி அவங்க முன்னாடி நீங்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தருணத்தை தான் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண வாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு வரன் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட தகுதியில் உங்களுக்கு அதிகமாக தான் அவங்க படிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு வரன் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய வரன்கள் பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட்டிங் பவர் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். உங்களை சார்ந்து இல்லாமல் உங்களையும் சேர்த்து கவனிச்சிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வரனுக்கு அதிகப்படியான ஒரு திறமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால் வரன் சார்ந்த அமைப்புகள்லையும் திருமண முயற்சிகள்லையும் நிறைய வெற்றியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசி என்பவர்கள் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த திருப்பதி பெருமாளுக்கு நிகரான ஒரு கடனை வைத்திருப்பவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். அந்த கடன் தொந்தரவுகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய பேருக்கு அந்த கடன் இல்லாத இடத்துல மருத்துவ வியாதிகள் அப்படின்றது நிறைய இருக்கும். இந்த மாதிரியான வியாதி தொந்தரவுகள்லேருந்து வெளியில் வருவதற்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்றத போடுங்க. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் தான். அந்த ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் தரிசனம் செய்யும் போது உங்களுக்கு உண்டான நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால இந்த காலகட்டம் கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை போட்டு நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இல்லை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த இடத்துக்கு போய் தான் வழிபாடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டிலையே அந்த ராஜ அலங்கார முருகனை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வைத்து அந்த செவ்வாய்க்கிழமை இல்லை வியாழக்கிழமை வச்சு வழிபாடு பண்ணும்போது அதிகப்படியான ஒரு சேஞ்சஸ். கோயிலுக்கு போகிறவங்க ஒரு 4 அல்லது 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவும் கரைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.